தொப்பி பாப்பான்ற ஒரு பிரியாணி கதையை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். வாங்க போகலாம். ஆனால் உங்கள் பேர் என்ன? நீங்கள் இந்தியாவில் எங்கேருந்து வந்திருக்கீங்க? என் பேர் உமர் முக்தார். நான் தமிழ்நாட்டில் திருச்சி என்னோட சொந்த ஊர். ஆனால் நான் இங்கே தொப்பி பாப்பா பிரியாணி இதோட நான் 2-3 டைம் சாப்பிட்ருக்கேன். இன்றைக்கி நான் துபாயில் வந்து சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் பிரியாணி எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது? இல்லை, இங்கே வேலை செய்கிறது எல்லாத்தையும் நம்ம விரும்பி செய்கிறப்போ வந்து அந்த சுவையை கொண்டு வந்துடலாம். பசங்கிட்ட சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எந்த ஒரு உணவுப் பொருட்களை செய்யும் போதும் சரி, அதை வந்து அவங்க அடுப்பில் நின்றுட்டு அந்த ஒரு வீட்டில் செஞ்சாலும் கூட அதை காதலிச்சு நேசித்து செய்யுங்க. எந்த ஒரு வேலையும் நேசித்து செய்கிறப்போ வந்து அது நல்ல சுவையாக மற்ற மக்களுக்கு கொடுக்கும். அண்ட் நான் வீடியோவில் பார்த்தேன், நீங்கள் எப்போவுமே வெள்ளை வேஷ்டியில் தான் இருப்பீங்களா, இல்லை இன்றைக்கி ஒரு நாள் மட்டுமா, இது ஸ்பெஷல் டேயில் மட்டும் போட்டுட்டு வருவீங்களா? இல்லை, ஒட்டுமொத்த அமீரகத்தில் வந்து தினமும் வேட்டி சட்டை நான் அணிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு ஆள் தான் அணிகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, நம்ம மக்களை பார்க்குறப்ப அவர்கள் நம்ம கூட இணக்கமாக பழகுறது இருக்குல்ல, அவங்க ஒரு சந்தோஷத்துலையும் ஒரு இதுலேயும் பழகுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் எப்போதுமே வேட்டி சட்டையோடு இருக்கணும் அப்படின்றதுல முடிவில் இருக்கேன். சொந்தம் தொடர ஃபாலோ பண்ணிடுங்க. சியா.